அண்மைச் செய்தி. போலீசாருடன் தூய்மை பணியாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு 13வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் 13வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசாரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான அண்மை தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். நித்யானந்தன், தற்போது போராட்ட களத்தில் என்ன நிலவரம்? இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க. 13 நாட்களாக அமைதி வழியில் போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்வதற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனை அறிந்த சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். SFI மற்றும் வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் என அனைவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தற்பொழுது இந்த பகுதியில் குவிந்து கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நியாயமான கோரிக்கையை திமுக அரசு ஏன் நிறைவேற்ற சுணக்கம் காட்டுகிறது என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறார்கள். மறுபுறத்தில் காவல்துறைக்கும் இந்த தூய்மை பணியாளர்கள் வெளியே சென்றிருந்தார்கள். அதாவது கழிவறைக்கு சென்ற தூய்மை பணியாளர்கள் மீண்டும் இந்த பகுதிக்கு உள்ளே வராத அளவிற்கு பேரிகார்டுகள் வைத்து காவல்துறையினர் மூடியிருந்தார்கள். அப்பொழுது காவல்துறைக்கும் தூய்மை பணியாளர்களுக்குமான ஒரு தள்ளுமுள்ளு இருந்தது. அதே போல ஒருபுறம் ஒழுவரி சாலையாக பூந்தமல்லி நெடுஞ்சாலை மாற்றப்பட்டு முழுவதுமாகவே தற்பொழுது போராட்ட களமாக மாறியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக காவல்துறையினர் கைது நடவடிக்கை செய்கிறோம் என்று கூறி போக்குவரத்து நெரிசலை முழுவதுமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் காண்பிக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். பூந்தமல்லி சாலை ஒரு வழி சாலையாக மாற்றப்பட்டு தற்பொழுது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. காவல்துறையினர் கைது நடவடிக்கை என்று அச்சுறுத்துவதற்காக வந்திருந்தாலும் மறுபுறத்தில் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய வளாகம் வரை போக்குவரத்து நெரிசல் இருந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு செல்லக்கூடிய வாகனங்கள் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. 13 நாட்களாக போராடிய தூய்மை பணியாளர்கள் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த சாலையை பார்த்துக் கொண்டார்கள். ஆனால் காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்த ஒரு மணி நேரத்தில் முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல், மறுபுறத்தில் ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியாமலும் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமலும் தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு காவல்துறையே இந்த சாலையை மாற்றியிருக்கிறது என்று கூறலாம். வழக்கறிஞர்களுடைய ஆதரவு, மறுபுறத்தில் சமூக ஆர்வலருடைய ஆதரவு என தொடர்ச்சியாகவே இந்த தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொழிலாளர்கள் தேசிய கொடிகளை கையில் ஏந்தி தற்பொழுது அந்த போராட்ட களத்திற்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி. தனியார் மயம் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும் என்ற அந்த பதாகை முதல் நாள் முதல் இன்று வரை அவர்கள் கையில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த பதாகை, தமிழக அரசே, சென்னை மாநகராட்சியே தனியார் மயம் வேண்டாம், பணி நிரந்தரம் மட்டுமே வேண்டும். திமுக கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதி பணி நிரந்தரம், அதனை செய்ய வேண்டும். முதல் கட்டமாக பணியை வழங்க வேண்டும் என்றுதான் இந்த தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து இந்த நேரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இவர்களை கைது செய்ய வந்த வாகனங்கள் அனைத்தும் பின்னுக்கு பின்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் நம்மால் பார்க்க முடியும். காவல்துறை கொண்டு வந்த அனைத்து பேருந்துகளும் அணிவகுத்து தற்பொழுது GH, அதாவது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். முன்பகுதியில் கைது செய்து அழைத்து செல்ல வாகனங்களை நடத்துகிறார்களா அல்லது காவல்துறை பின்வாங்கி வாகனங்களை கொண்டு செல்கிறதா என்ற கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. என்றால் ஒருங்கிணைப்பாளர் பாரதியை அழைத்து காவல்துறையினர் கைது செய்கிறோம், அமைதியாக வந்து வாகனத்தில் ஏறுங்கள் என அழைப்பு விடுத்தனர். ஆனால் அதை கேட்க தயாராக இல்லை. தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டம் நடைபெறும். என்ன செய்ய முடிகிறதோ காவல்துறை செய்யலாம் என்று அவருடைய ஒருங்கிணைப்பாளர் பாரதி கூறிய அந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. ஆகவே இவர்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள், வழக்கறிஞர்கள், மாணவர்கள் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்கலாம். இந்த நேரத்தில் அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? காவல்துறை கைது நடவடிக்கை ஒருபுறம், மாணவர்கள் தரப்புல இருந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? மாணவர்களை தாண்டி தான் இந்த கைதை மேற்கொள்ளும். இந்த கைது மாணவர்களை தாண்டி தான் நடைபெறணும் அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா நாங்க நிக்கிறது. இங்க ஒன்னும் சும்மா நிக்கல, அவங்க சும்மா பிச்சை கேட்டு உட்காரல, அவங்க பணி நிரந்தரம் கேட்டு உட்கார்ந்துருக்காங்க. நிச்சயமான முறையில் அரசாங்கம் பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு யாரும் இவங்க வந்துட்டு
இந்த இடத்துல வந்து உட்கார முடியுமா? உங்களாலேயோ உங்க வீட்டு பிள்ளைங்களாலேயோ இந்த இடத்துல வந்து உட்கார முடியுமா? அரசாங்கத்தை கேட்கிறேன் நானு. முதல்வராலேயோ இல்ல துணை முதல்வராலேயோ இந்த இடத்துல வந்து உட்கார முடியாது. மழை நேரத்துல இங்க எவ்வளவு கொசு, எப்பேற்பட்ட சூழல்ல இருக்காங்க பாருங்க. இப்படி உங்களால உட்கார முடியுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. 14 நாளா நீங்க சமூக நீதி அரச பேசிக்கிட்டு எங்க இருக்கீங்க? 14 நாளா நான் பாதி கம்யூனிஸ்ட்ல கியூபால போய் பேசிட்டு இருக்கீங்க, கியூபா ஒருங்கிணைப்பு குழு. அப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கம்யூனிஸ்டா? இந்த இடத்துல இருக்க அத்தனை பேரும் கம்யூனிஸ்ட், அந்த இடத்துல அவன் தான் கம்யூனிஸ்ட். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடைக்கு மேடை நான் சமூக நீதி அரசு நீங்க ப்ரொபகண்ட் பண்றீங்க. இதுக்கு பேர் தான் சமூக நீதி அரசா? இன்னைக்கும் கேக்குறேன். நாங்கெல்லாம் நிம்மதியா காலேஜ் போயிட்டு வர்றோம், ஒரு சுத்தமான சூழல்ல போயிட்டு வர்றோம்னா அதுக்கு இவங்க தான் காரணம். அந்த சூழலை நீங்க கெடுக்கிறீங்க. நீங்க பிரைவேடைஸ் ஆவீங்களா? உங்க அதாவது ஒரு ஐஏஎஸ்ஓ ஒரு போலீஸோ நீங்க பிரைவேடைஸ் ஆகுறீங்களா? அப்போ இவங்களை மட்டும் பிரைவேடைஸ் பண்றது என்ன? மினிமம் வேஜஸ் ஆக்ட் கீழ ஆல்ரெடி 23,000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரைவேடைஸ் பண்ணா 16,000 ரூபாய் தான் சம்பளம். நாங்க என் குழந்தை குட்டியை படிக்க வைக்கணும், நாங்க நல்ல ஒரு சூழல்ல இருக்கணும்னு சொல்லி உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் பிரைவேடைஸ் பண்றீங்க? அப்போ நீங்க வந்து தனியார் மயத்தை ஆதரிக்கிறீங்களா? எவ்வளவு தூரம் நீங்க தனியார் மயத்தை ஆதரிப்பீங்க? இதை வந்துட்டு ஏத்துக்கவே முடியாது. முழுக்க சட்டக்கல்லூரி மாணவர்களை தாண்டி தான் இந்த கைதை நீங்க நடத்தணுங்கிறத தெரிவிச்சுக்கோ. அரசாங்கத்திற்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சட்டக்கல்லூரி அரசாங்கம் செய்வது மிகப்பெரிய ஈனச் செயல். தொழிலாளர்கள் ஏதுமற்ற பஞ்ச பராரிகளான எந்தவித பொருளாதாரமும் எந்தவித பின்புலமும் அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர் தொழிலாளர்கள் கொரோனாவிலும் பல்வேறு புயல், மழை, வெள்ளம் போன்ற பேரிடர்களிலோ இந்த நகரத்தை, இந்த சென்னை மாநகரத்தை, மக்களை, தொழிலாளர்களை, மாணவர்களை அனைத்தையும் பாதுகாத்தது, அதை சீர் செய்தது, தூய்மை செய்தது யார் என்றால் இந்த தொழிலாளர்கள். இவர்களுக்கு எந்தவித பின்புலமும் இல்லை. அதனாலதான் இன்னைக்கு தமிழக அரசும் நீதிமன்றமும் ஒன்று சேர்ந்து இவர்களை போராட்டத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு காவல்துறையை குவித்து, பஸ்ல குவித்து எல்லாரையும் கைது செய்து நீ எங்கேயாவது போய் போராடு, ஆனா இங்க போராடாத, தமிழக அரசுடைய மானம் போகுது என்று நீதிமன்றத்தின் வாயிலாக மிரட்டல் விட்டு இன்னைக்கு கைது செய்ய பார்க்கிறது. ஆனால் இந்த போராட்டம் நாளை தொடர்ந்தால் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டாக தொடரும். ஏனென்றால் அடுத்தடுத்த விடுமுறை. இன்றைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள், பல்வேறு மாணவர் அமைப்புகள், தொழிலாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இந்த தொழிலாளர் போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள். இவருடைய கோரிக்கை நியாயமானது. தனியாருக்கு அனுமதிக்க கூடாது, மாநகராட்சி நிர்வாகமே ஏற்று நடத்த வேண்டும் என்ற வகையில்தான் இன்னைக்கு பல்வேறு கல்லூரி மாணவர்கள் அமைப்புகள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த போராட்டம் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும். தமிழக அரசை இந்த தருணத்திலே வன்மையாக கண்டிக்கிறோம். அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை பணி நிரந்தரம், அதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த மாணவருடைய கோரிக்கை. எனது மாணவர் சார்பான கோரிக்கையும் அதுதான். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலும் அதை தான் வலியுறுத்துகிறோம். எமது மாணவர் சார்பிலும் திருச்சி சட்டக்கல்லூரியிலே இன்றைக்கு இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என போராட்டத்தை நடத்திருக்கிறோம். பல்வேறு அமைப்புகளும் இங்கே போராட்டத்துக்கு வந்திருக்கிறார்கள். நன்றி. நாம் பார்த்திருக்கலாம், ஒருபுறம் சட்டக்கல்லூரி மாணவர்கள், மறுபுறம் தூய்மை பணியாளர்கள், மறுபுறம் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இந்த பகுதியை பொறுத்தவரை கைது செய்வதற்காக கொண்டு வந்த வாகனங்களை வரிசையாக அணிவகுத்து நிறுத்தி வைத்திருக்கிறது காவல்துறை. இருந்த போதிலும் என்ன செய்ய போகிறது காவல்துறை என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்தில் நாங்கள் போராடுகிறோம், உங்களால் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வியுடன் தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் அனைத்து சங்கங்கள், ஜனநாயக அமைப்புகள் என அனைத்தும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் ஒருபுறம். எங்களுடைய உரிமையை கேட்கிறோம், எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். எங்களுக்கு உரிமை இல்லை என்றால் வேறு யாருக்கு இந்த சென்னை மாநகராட்சி கட்டிடத்திற்கு மேல் உரிமை இருக்கிறது? ஆபத்தான நேரங்களிலும் அவசர காலகட்டங்களிலும் அமைச்சர் வந்து செல்வது, முதலமைச்சர் வந்து செல்வது அனைத்திற்கும் நாங்கள் தானே தூய்மை பணியில் ஈடுபட்டோம். இன்று எங்களை ஏன் புறக்கணிக்கிறது இந்த சென்னை மாநகராட்சி என்ற ஒரு கேள்வியுடன் இந்த சாமானிய பொதுமக்களும் இந்த தூய்மை பணியாளர்களும் அமர்ந்து கேட்கக்கூடிய கேள்வி நியாயமானது என பொதுமக்களுக்கு புரிந்திருந்தாலும் அரசிற்கு ஏன்
புரியவில்லை. அரசு தனியார் மயமாக்கலுக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து இதே சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தான் இந்த மக்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏதோ ஒரு ஆந்திரா நிறுவனத்திற்கு இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் அந்த ஒப்பந்தத்தை வழங்கி அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு ஏன் அரசு வழங்குகிறது? தங்களுடைய மாநிலத்தில் தமிழர்கள் திராவிட மாடல் சமூக நீதி என பேசக்கூடிய அரசு தங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இந்த பணியை வழங்கி அவர்களுக்கான ஊதியத்தை வழங்கும் பொழுது ஒரு பெருமளவிற்கான தொகை குறையும். ஆகவே தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்தை மாநிலத்திற்கு இருப்பவர்களை கொடுப்பதற்கு பதில் நம்முடைய மக்களுக்கு அந்த பணியை வழங்கும் பொழுது ஏன் சரியாக இருக்கும் என்ற ஒரு கேள்வியை தான் இந்த பொதுமக்களும் இந்த தூய்மை பணியாளர்களும் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. சுதந்திர கொடியை கையில் ஏந்தியவாறே இந்த போராட்டம் என்பது தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். எந்த ஆயுதமும் இல்லாமல் நிராயுதபாணியாக இந்த மூவர்ண கொடியுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்கு அரசு என்ன பதில் வைத்திருக்கிறது என்ற ஒரு கேள்விதான் இந்த நேரத்தில் எழுகிறது. வழக்கமாகவே இந்த தொழிலாளர்கள் பிரச்சனையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரும் தொழிலாளர் நலத்துறை ஆணையரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் இந்த 13 நாளில் ஒருமுறை கூட பேச்சுவார்த்தைக்கு தொழிலாளர் நலத்துறை ஆணையரோ அல்லது தொழிலாளர் நலத்துறை அமைச்சரோ பேசவே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விடயமாக இருக்கிறது. வழக்கமாக தொழில் தகராறு சட்டத்தின்படியும் சட்டம் தெரிந்த அனைவருக்கும் தெரியும், ஒரு தொழிலாளிக்கு பிரச்சனை என்றால் தொழிலாளர் நலத்துறை தான் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஆனால் இந்த 13 நாளில் ஒருமுறை கூட தொழிலாளர் நலத்துறை அமைச்சரோ தொழிலாளர் நலத்துறை ஆணையரோ பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. அரசு சட்டத்தை மீறி இருக்கிறது என்பதை இதன் வாயிலாகவே தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் தான் அரசு நடந்திருக்கிறது என்பதுதான் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. மாலை நேரம் நெருங்க காவல்துறையினர் இருட்டில் வைத்து கைது நடவடிக்கையை தொடரலாமா அல்லது என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வியுடன் காத்திருக்கிறார்கள். மறுபுறத்தில் வழக்கறிஞர்கள், சட்ட கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக அமைப்புகள், பெண்கள் அமைப்பினர் என அனைவரும் இந்த நேரத்தில் ஆதரவு தெரிவித்து இருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே காவல்துறை ஒருபுறம் கைது செய்தால் என்ன நடைபெறும் என்று தெரியாமல் ஒருபுறம் திணறல், மறுபுறத்தில் இன்று இரவிற்குள்ளாக கைது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமும் காவல்துறைக்கு இருந்து வருகிறது. ஆகவே என்ன செய்ய போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம், என்ன செய்ய போகிறார்கள் காவல்துறையினர், என்ன செய்ய போகிறது அரசு என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் நம்மால் பார்க்க முடியும். ஜனநாயக முறையில் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தொழிலாளர்களை கைது செய்வதற்கு தொடர்ச்சியாக காவல்துறையினர் பேருந்துகளை அணிவகுத்து நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சி ஒருபுறம், மறுபுறத்தில் எங்களை கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி, தேசிய கொடிகளும் அதே போல கம்யூனிஸ்ட் கொடிகளையும் கையில் ஏந்தி எங்களுடைய போராட்டம் தொடரும் என தொழிலாளர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் பார்க்கிறோம். மறுபுறத்தில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கெல்லாம் செல்ல வேண்டிய வாகனங்களை காவல்துறையினர் வழிமறித்து மாற்றுப்பாதையில் அனுப்பியதன் விளைவாக அங்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறத்தில் காவல்துறையினர் பேரிகார்டுகள் வைத்து இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலை முழுவதுமாக மூடி இருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடியும். காவல்துறையினர் தற்பொழுது கொண்டு வந்திருந்த அந்த பேருந்துகளை வெளியே அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக கைது நடவடிக்கைக்காக கொண்டு வந்திருந்த அனைத்து பேருந்துகளும் இந்த வழியாக கொண்டு வரப்பட்டது. தற்பொழுது உயர் காவல்துறை அதிகாரியுடைய உத்தரவின் அடிப்படையில் அனைத்து பேரிகார்டுகளும் இங்கிருந்து அகற்றப்பட்டு கைது செய்வதற்காக வந்திருந்த அனைத்து வாகனங்களும் வரிசை கட்டி மீண்டும் வெளியே அனுப்பக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறை கொண்டு வந்து கைது நடவடிக்கையில் வந்த வாகனங்கள் எல்லாம் பின்வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொழிலாளர்களுடைய போராட்டத்திற்கு முன்னால் யாரும் முன்னால் நிற்க முடியாது. தொழிலாளர்களுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு முன்னால் யாரும் தலைவணங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக பேசி வந்தார்கள். அதற்கு ஏற்றாற் போல தற்பொழுது வாகனங்கள் அனைத்தும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையை நோக்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். காவலர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். காவல்துறையினர் ஒவ்வொரு வாகனத்தையும் வெளியெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி, காவலர்கள் போக்குவரத்து நெரிசல், அதாவது கைது செய்வதற்காக கொண்டு வந்த பேருந்துகளால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. மாலை நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் 6:15 மணிக்கு சென்னையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். ஆனால் இந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு இன்று காவல்துறையே காரணமாக அமைந்திருக்கிறது. என்றால் கைது செய்வதற்கு கொண்டு வந்த பேருந்துகளை குறுக்காக நிறுத்திவிட்ட காரணத்தின் காரணமாக
முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறத்தில் ரிப்பன் மாளிகைக்கு பின்புறத்திலிருந்து வந்த வாகனங்கள், சிறிய ரக வாகனங்கள் மட்டும் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கடுமையான போக்குவரத்து நெரிசல் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, சென்ட்ரல் ரயில் நிலையம் என பல்வேறு முக்கியமான இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல முடியாமல் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். மறுபுறத்தில் கொண்டு வந்த அந்த பேருந்துகளை வைத்து என்ன செய்வது என்று தெரியாமல் காவலர்கள் தற்போது திகைத்து வரக்கூடிய அந்த காட்சியிலும் பார்க்கிறோம். காவல்துறையே செயற்கையாக ஏற்படுத்திய இந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக 4 கிலோமீட்டர் தொலைவுக்கான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும், மறுபுறத்தில் போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் பேருந்து கிடைக்காமல் தவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளும், பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் ஒருபுறம் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடியதாக பார்க்கிறோம். காவல்துறையினர் முன்னேற்பாடுகளும் சரியான திட்டமிடலும் இல்லாததன் விளைவாக முழுமையாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவுக்கான அந்த போக்குவரத்து நெரிசலை பார்க்க முடிகிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் தீபக் அந்த காட்சியை காண்பிப்பார். கைது செய்வதற்காக கொண்டு வந்த பேருந்துகளை காவல்துறையினர் பின்வாங்கக்கூடிய அந்த காட்சி ஒருபுறம், மறுபுறத்தில் பேருந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தற்பொழுது வரக்கூடிய மாற்றுப்பாதையில் வரக்கூடிய அந்த பேருந்து ஒருபுறம், காவலர்கள் ஒருபுறம் சாலையில் நிற்கக்கூடிய அந்த காட்சி ஒருபுறம். ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இன்று மாலை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பூமல்லி நெடுஞ்சாலையுடைய போக்குவரத்து நெரிசலுக்கு தமிழக சென்னை மாநகர காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்து போக்குவரத்து காவலர்களை ஏற்பாடு செய்து அவர்களை அனுப்பி வைத்திருக்க வேண்டும். மாறாக கைது செய்வதற்காக இந்த சாலையை மூடியதன் விளைவாக போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை தற்போது பார்த்தோம். என்ன செய்ய போகிறது காவல்துறை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மறுபுறம் இவர்களை கைது செய்ய போகிறார்களா அல்லது கைது நடவடிக்கையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எது எப்படி ஆயினும் போக்குவரத்து நெரிசலால் பொதுமக்கள் தவிப்பு, பேருந்து கிடைக்காமல் பொதுமக்கள் தவிக்கிறார்கள். மறுபுறத்தில் இந்த பகுதியை பதற்றமாக மாற்றி இருக்கிறது காவல்துறை. என்ன நடைபெறப் போகிறது என்பதெல்லாம் அடுத்த ஒரு 30 நிமிடத்தில் தெரிய வரும். போராட்ட களத்தில் இருந்து அண்மை தகவல்களோடு இணைந்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.